அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, ஆசுரா நோன்பை நாங்கள் பிறை 9 தான் நோக்க வேண்டும் என்பதற்கு சில ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன, அந்த ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்கள் என்னன்னு சொன்னா, ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2088வது செய்தியா வருது. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹீனசாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஆசுரா, ரசூலுல்லாஹ் ஆசுரா நாள்ல நோன்பு நோட்டு இருக்கும் போது அமர பிஸ்யாமிஹி, ரசூலுல்லாஹ் மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நஸாரா, இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மதிப்பு மிக்கதாக கருதுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹ்விடம் எத்தி வைக்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைதா கானல் ஆமுல் முக்பிலு, நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் இன்ஷா அல்லாஹு சும்மல் யௌமத் தாசிஅ, 9வது நாளில் நோன்பு பிடிப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப ஃபலம் யஅத்தில் ஆமுல் முக்பிலு ஹத்தா துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அடுத்த வருடம் வருவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2088வது செய்தியா வருது. அப்ப இந்த செய்தியை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாள் நோன்பு நோட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மக்களுக்கும் நோன்பு நோக்க சொல்றாங்க. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவமான நாளாக கருதுகிறார்கள், அப்ப நாங்க இந்த நாளை மகத்துவப்படுத்துறது நல்லமா அப்படி என்ற கருத்துல மக்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், நான் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் உயிருடன் இருந்தால் 9ல் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொன்னதாக வருது. 9லும் நோன்பு நோட்பேன் என்று வரல, 9ல் நோன்பு நோட்பேன் என்று வந்ததே தவிர 9லும் 10லும் 2லும் நோன்பு நோட்பேன் என்று வரல. அப்ப ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல ஆசுரா நாள்ல முஹர்ரம் 10ல தான் ஆசுரா நோன்பு பிடிச்சிருந்தாங்க. ஆனா கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாக 9வது நாள்ல நீங்க நோன்பு பிடிங்க, யௌமுத் தாசிஆ, 9வது நாள்ல நீங்க நோன்பு பிடிச்சா போதும், 10ல பிடிக்காதீங்கன்ற மாதிரி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கம் சரியான்றதை நாங்க பார்க்கணும். இந்த செய்தியில என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9ல் நோட்பேன் என்று சொல்கிறார்கள். இதை 9லும் என்று புரிந்து கொள்வதா அல்லது 10 இல்லாமல் 9ல் மாத்திரம் என்று புரிந்து கொள்வதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவது இந்த ஆசுரா என்றால் என்ன? இது ஒரு நிகழ்வு நடந்த நாள், ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவம் நிகழ்ந்த நாள். ஆசுரா என்ற வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, 10வது நாள் என்ற கருத்தை தான் சொல்லுது. யௌமு ஆசுரா என்றாலே 10வது நாளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்ப இது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு மாதத்தில், அதாவது முஹர்ரம் மாதத்துல 10வது தினத்தில் அந்த நிகழ்வு, அந்த சம்பவம் ஏற்பட்டதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை மகத்துவமாக்குமாறு சொல்கிறார்கள். அந்த செய்தியில ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அன்ன அஹ்லல் ஜாஹிலியா மக்கள் கானு யஸூமுன யௌம ஆசுரா, 10வது நாளில் ஆசுரா நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வ அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமஹு வல் முஸ்லிமூன கப்ல ஐ யுஃப்தரல் ரமலான், ரசூலுல்லாஹும் முஸ்லிம்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஆசுராவை தான் கடைபிடித்து வந்தார்கள். ஃபலம் மஃப்துரில ரமலான், ரமலான் கடமையாக்கப்பட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஆசுரா, ஆசுரா என்பது யௌமுன் மின் ஐயாமில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு நாளாகும். ஃபமன் ஸாஅ ஸாமஹு வமன் ஸாஅ தரகஹு, விரும்பியவர் அதில் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர் அதை விட்டு விடலாம் என்று சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 1901வது செய்தியில வருது. இதுல ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இன்ன ஆசுரா யௌமுன் மின் ஐயாமில்லாஹ், ஆசுரா என்பது அல்லாஹ்வின் நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது, அல்லாஹ்வின் நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது என்று சொன்னா, அந்த நாள்ல நாங்க நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னா அது அல்லாஹ் தீர்மானிச்ச ஒரு நாளாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப முஹர்ரம் 10வதுல நோன்பு நோக்கணும் என்பது யாரால் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு? அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களும் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல ஆட்சியாளரிடமிருந்து
கடல் கடக்க செய்து காப்பாற்றப்பட்ட நாள். அதற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று வருகிறது. அப்ப அந்த நாள்ல ஒரு நிகழ்வு ஏற்பட்டு ஒரு சம்பவம் நடந்து அல்லாஹ்வுடைய அருள் ஒரு சமூகத்துக்கு கிடைத்ததனால அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் நோன்பு நோற்றதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள்ல நோன்பு நோட்டாங்க. அது அல்லாஹ்வின் நாளில் ஒரு நாளாக இருக்கிறது. அப்ப அந்த நாள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலுமா? 10 வேணாம் 9 ஆக்கலுமா? நடந்த வரலாறு மாத்திர மாதிரி இது வருகிறதா இல்லையா? அதனால 9 ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க என்ற கருத்துல சஹீஹ் முஸ்லிம்ல 2088வது செய்தியை நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அது அல்லாஹ்வின் நாளான ஒரு முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல தான் நிகழுது. அந்த நாளை நாங்க நோன்பு பிடிச்சு அடுத்த வருஷமும் மேலதிகமாக 9லும் நோன்பு நோட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துல தான் அந்த செய்தியை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் என்று இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாமிஉ திர்மிதியில 686வது செய்தியில வருது, அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸௌமி ஆஷுரா யௌமுல் ஆஷிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை முஹர்ரம் 10வது நாளில் நோக்குமாறு தான் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. அப்ப 10வது நாள்ல ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 10ல கட்டளையிட்டு இருந்தால் அந்த கட்டளையை ரத்து செய்து விட்டு 9ல நோக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நீங்க 10 ரத்து செஞ்சிருங்க, இனிமேல் 10 தேவையில்லை, 10 சொல்லிட்டேன், இனிமேல் 10 இல்ல 9 தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். 10 தான் அசலான நாள். அப்ப 10ல நோன்பு நோக்கணும் என்றது ஏற்கனவே ரசூலோட கட்டளையில இருக்குது. அதை ரத்து செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் 9ல் நோக்குமாறு சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் 9ல தான் நோக்கணும் என்று புரிந்து கொள்ளலாம். ரத்து செய்யாத நிலையில் அடுத்த வருஷம் நான் 9ல் நோட்பேன் என்றா 10லும் 9லும் சேர்த்து நோக்க வேண்டும் என்றுதான் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த 9வது நாள்ல தான் ஆஷுரா நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன கருத்துல சொல்றாங்க? யூதர்களுக்கு மாற்றம் செய்ய சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். யூதர்கள் அந்த 10வது நாளை புனிதமாக்குறதுனால அவங்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நாங்க 9ல நோக்கணும் என்றுதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டினாங்க என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த கருத்தும் ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை. ஏனென்றால் யூதர்கள் 10வது நாள்ல நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்பதான் தெரியும் என்றது இல்லை, அதுக்கு முன்னாடியே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யௌமு ஆஷுரா யௌமன் துஅல்லிமுஹுல் யஹூத் வ தத்தகிதுஹு ஈதா. ஆஷுரா நாளை யூதர்கள் ஒரு மகத்துவமான நாளாக எடுத்துக்கொண்டார்கள், அதிலே யூதர்கள் பெருநாள் தினமாக அதை ஆக்கி கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்துல ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமுஹு அன்தும், நீங்களும் இந்த நாளில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதாக அபூ மூஸல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2084வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 2083வது செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்கள் ஃபவஜதல் யஹூத சியாமன் யௌம ஆஷுரா, யூதர்கள் ஆஷுரா நாள்ல நோன்பு நோட்பதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அவங்க கிட்ட கேட்கறாங்க, மா ஹாதல் யௌமுல் லதி தஸூமுனா, நீங்க பிடிக்கிற இந்த நோன்பு இந்த நாள் எது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அலீம், இது மகத்தான நாள். அன்ஜல்லாஹு ஃபீ மூஸா வ கௌமஹு, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கௌமையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள். வ அர்ரக ஃபிர்அவுன வ கௌமஹு, ஃபிர்அவுனையும் அவருடைய கூட்டத்தையும் அழித்த நாள். ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன் ஃபநஹ்னு நஸூமுஹு, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள், எனவே நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த யூதர்கள் சொல்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபநஹ்னு அஹக்கு அவுலா பிமூஸா மின்கும், மூஸாவுக்கு உங்களை விட அதிகம் உரிமை படைத்தவர்கள் நாங்கள் தான். ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமர பிஸியாமிஹி, ரசூலுல்லாஹ் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள், மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 2083வது செய்தியில வருது. இதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஏற்கனவே யூதர்கள் அந்த நாள்ல நோன்பு நோக்கிறது தெரியுது. தெரியும் போது ரசூலுல்லாஹ் 10ல பிடிக்காதீங்க 9ல பிடிங்கன்னு மாத்தல. ரசூலுல்லாஹ் அந்த நாள்ல நோன்பு பிடிச்சாங்க, மக்களுக்கும் அந்த நாளில் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்றுதான் வருகிறது. 9க்கு மாத்தினாங்க, 10 ரத்து செய்தார்கள் என்று வரவில்லை. ரசூலுல்லாஹ் 10ல் தான் நோன்பு நோற்றார்கள். மேலதிகமா என்ன செய்யறாங்கடா,
அடுத்த வருஷம் உசுரோடு இருந்தா எக்ஸ்ட்ராவாக 9 நான் நோட்பேன் என்றாங்க. அப்ப யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 9 எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொண்டாங்களே தவிர, யூதர்கள் 10வது நாள்ல நோன்பு பிடிச்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச பிறகு 10 விட்டு ரத்து செய்து ரசூலுல்லாஹ் 9 கொண்டு வந்தார்கள் என்ற கருத்து இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 தான் ஆஷுரா என்றதை அடிப்படையாக நோட்டு இருக்கிறாங்க. பிறை 9 நோட்பேன் என்று சொன்னது 10ஐயும் சேர்த்து 9லும் நோட்க வேண்டும் என்ற கருத்தில் சொன்னார்கள் என்பதைத்தான் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மேல நான் சொன்ன செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. என்ன ஆதாரமா காட்டுறாங்கடா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2087வது செய்தி. அதுல ஒரு தாபி ஒருவர், அஹ்கம் இப்னு அல் அர்ஜ் என்று சொல்லக்கூடிய தாபி ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்துல இன்தஹைது இலா இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா வஹுவ முத்தவஸ்ஸிதுன் ரிதாஹு ஃபீ ஸம்ஸம். ஸம்ஸம் கிணற்றுக்கு அருகில் தனது மேல் துண்டை தலையணையாக வைத்து சாய்ந்திருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் சென்றேன். அந்த நேரத்துல ஃபகுல்து லஹு அக்பிர்னி அன் ஸௌமி ஆஷுரா, ஆஷுரா நோன்பை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று நான் சொன்னேன். ஃபகால, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஐத ஹிலாலல் முஹர்ரமி, முஹர்ரமுடைய பிறையை நீங்கள் கண்டால் ஃபஅதுத், நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள். வ அஸ்பிஹ் யௌமத் தாசிஇ ஸாயிமன், 9வது நாளில் நோன்பு நோற்றவராக இருங்கள் என்று எனக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். குல்து, நான் கேட்டேன், ஹாகதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, இவ்வாறுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்களா என்று கேட்டதற்கு கால நஅம், ஆம் அவ்வாறுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப இந்த செய்தியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறை 9ல தானே நோன்பு நோக்க சொல்றாங்க. முஹர்ரம் மாதம் பிறை கண்டதிலிருந்து நாட்களை எண்ணிக்கொள்ளுங்க, 9வது நாள்ல தான் நீங்க நோன்பு நோட்டு இருக்கணும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்தார்களான்னு கேட்ட நேரத்தில் ஆமா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்களே, அப்ப நாங்க பிறை 9ல தானே நோன்பு நோக்க வேண்டும் என்று பிறை 9ல தான் ஆஷுரா நோன்பை நோக்க வேண்டும் என்பவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனா இந்த செய்தியை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த செய்தியில வாசகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 9ல் ஆஷுரா நோன்பு நோக்கும் வழக்கமுடையவராக இருந்தார்கள் என்று வருகிறது. எப்படி வருது? அவர் கேட்கிறார், ஃபகுல்து ஹாகதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, ரசூலுல்லாஹ் பிறை 9ல் தான் இப்படி நோன்பு நோக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்தார்களா? அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஅம், ஆம் அப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில எப்பயாவது முஹர்ரம் 9ஆம் தேதி நோன்பு நோட்டு இருக்கிறார்களா? இல்ல. அந்த சஹீஹ் முஸ்லிம்ல 2088வது செய்தியில கூட என்ன வருது? ஃபைஸா கானல் ஆமுல் முக்பிலு, அடுத்த வருஷம் வந்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சுன்னா யௌமத் தாசிஅ, நாம் 9வது நாளில் நோன்பு நோட்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகத்தான் வருகிறது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் 9வது பிறையில நோன்பு நோற்ற வழக்கத்துல இருக்கலன்னு வருது. ஆனா இந்த செய்தி என்ன சொல்லுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாள்ல நோன்பு பிடிக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்களான்னு கேட்கும் பொழுது ஆமா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யலையோ அதை செய்ததாக ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டி சொன்ன மாதிரி இந்த செய்தி வருது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்களா? கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2087வது செய்தி கருத்து குழப்பம் உள்ள செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சொந்த கூற்றாக நீங்க முஹர்ரம் 9ல நோன்பு பிடிங்க, முஹர்ரம் பிறைய பாருங்க, நாளை கணக்கு பண்ணுங்க, 9ல நோன்பு பிடிங்கன்றத அவருடைய சொந்த கூற்றாக சொல்லி இருந்தால் அந்த சொந்த கூட்டுக்கு நாங்க எதுக்கு மார்க்க சாயல் பூசணும்? அதை நாங்க எதுக்கு கடைப்பிடிக்கணும்? அதை கடைப்பிடிக்கணும் என்ற தேவை நமக்கு இல்லை. காரணம், நபி தோழர்களுக்கு வஹி வராது. நபி தோழர்கள் மார்க்கம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி சொல்ல தகுதி படைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் தான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை நாம் பல குர்ஆன் வசனங்கள்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப ஒரு நபி தோழருடைய சொல் மார்க்க ஆதாரமாக ஆகாது என்பதனால
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த கூற்றாக பிறை 9 நீங்கள் ஆசுரா நோன்பு பிடிங்க என்று சொல்லி இருப்பதை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த செய்தியில என்ன வருது? ரசூலுல்லாஹ்வை தொடர்பு படுத்தி வருது. ரசூலுல்லாஹ் 9 முஹர்ரம் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான போங்குக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சஹீஹ் முஸ்லிம்ல 2087வது செய்தி ஒரு கருத்து குழப்பம் உள்ள செய்தியாக இருப்பதனால நாங்க பிறை 9 நோன்பு நோக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்க முடியாததாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் முஹர்ரம் 10 தான் தெரிவு செய்து நோன்பு நோட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால 10லையும் 9லையும் சேர்த்து பிடிக்கணும் என்றதுதான் சரியான நிலைப்பாடு. 9ல பிடிக்கணும் என்பது யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ஆசுரா 10 என்ற இயல்பை, அல்லாஹ்வின் நாட்களில் ஒரு நாளாக இருந்ததை ரத்து செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் 9ல் பிடிக்க சொன்னார்கள் என்ற கருத்தில் நாங்கள் அதை புரிந்து கொள்ள கூடாது. ரசூலுல்லாஹ் ஆசுரா 10லையும் பிடிச்சாங்க. அடுத்த வருஷம் நான் உயிருடன் இருந்தால் 9ல் பிடிப்பேன் என்ற 9லும் சேர்த்து பிடிப்பேன் என்ற கருத்தில் தான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆதாரங்களிலிருந்தும் இந்த வாதங்களிலிருந்தும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 10லையும் 9லும் நோட்பதாக வருகிறதே, அந்த செய்தியில அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9ல பிடிப்பேன் 9லும் பிடிப்பேன் என்று நாங்கள் கருத்து கொள்றோமே, ஏன் ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 10ஐயும் 11ஐயும் தெரிவு செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது கேள்வியை பார்க்கும்போது ஒரு லாஜிக்கான கேள்வி மாதிரி விளங்கும். ரசூலுல்லாஹ் 10ல ஆசுரா நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப யூதர்கள் அதை மகத்துவம் படுத்துறதாக எத்தி வைக்கப்படுது. அடுத்த வருஷம் நான் 9லும் பிடிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஆசுரா 10ல தானே இருக்கிறாங்க. நாளைக்கு நாங்க 11ல பிடிச்சி யூதருக்கு மாற்றம் செய்வோம் 10 11 ஆக்கல, ஏன் 9 அடுத்த வருஷம் என்று ஆக்கி ரசூலுல்லாஹ் 9ல பிடிக்காத நிலையில மௌத்தா போற நிலை ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். இந்த விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று ஒன்று தீர்மானிக்கிறது சொந்த கருத்தா தீர்மானிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நினைச்சா 10 11 ஆக்குறது அல்லது 12 ஆக்குறது என்று ரசூலுல்லாஹ்க்கு விரும்பினதெல்லாம் மார்க்கமாக்கலுமா? ரசூலுல்லாஹ் விரும்பாததை ஹராமாக்கலுமா? ரசூலுல்லாஹ் விரும்புறதை ஹலாலாக்கலுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தடுக்கிறானே, தன்னளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை தடை செய்து கொள்கிறார்கள், மக்களுக்கு ஹராமாக்கவில்லை, நான் விரும்பல் என்றாங்க. ரசூலுல்லாஹ் தனக்கு விரும்பாததை அல்லாஹ் தஆலா எப்படி கண்டிச்சு சொல்றான்? யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக. மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிறது நீங்க ஹராமாக்கி கொள்வீங்களா? நபியை இப்படி செய்வீங்கன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். 66வது அத்தியாயத்துல 1வது வசனம். அப்ப ரசூலுல்லாஹ் விரும்பினதெல்லாம் மார்க்கமாக்க இயலாது. இன்னும் ஏராளமான சான்றுகள் இதற்கு நாங்கள் முன்வைக்கலாம். அப்ப முஹர்ரம் 10ல பிடிக்கிற ஆசுராவை யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிகம் அருகதையுடையவர்கள் என்பதனால யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்தில் பிடிப்பதாக இருந்தால் 9ல் பிடிக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? அல்லாஹ்வுடைய விருப்பம். யூதர்களுக்கு எதுல மாற்றம் செய்யணும், எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். நபி கூட தான் விரும்பி தீர்மானிக்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல 16 17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் அதை கிப்லாவாக கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, நான் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும், அதுதான் கிப்லாவாக அமைய வேண்டும் என்று விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பி மாத்தி கொண்டாங்களா? யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், நானா கிப்லாவாக மாத்திக் கொள்கிறேன் என்று மாத்திக் கொண்டார்களா? விரும்பின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய முடிந்தது? வானத்தை பார்க்க தான் முடிஞ்சு. எப்ப அல்லாஹ் வஹியை தருவானோ, எப்ப அல்லாஹ் மாத்துவானோ, நாங்கள் பார்க்கிறோம் உமது முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்பி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹ் விளங்கி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அல்லாஹ் விரும்புற நேரத்துல தான் அதை மாத்துறான். இப்ப யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் அதிகாரத்தில் அல்லாஹ் தீர்மானிக்கிற ஒன்றே தவிர அது இறை தூதர் தானாக தீர்மானிக்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹ் 10ல இருந்தவங்களுக்கு நாளைக்கு பிடிச்சு 11 என்று சொல்லி யூதர்களுக்கு மாற்றம் செய்திருக்கலாம். அது ரசூலுல்லாஹ்க்கு முடியாதா? செய்ய முடியும். ஆனா அது அல்லாஹ்வின் விருப்பத்தில் உள்ளதா? இல்லை. அல்லாஹ்வுடைய விருப்பத்துல எது இருக்குது? யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு நோன்பு பிடிக்கணும், 9லையும் 10லையும் பிடிக்கணும். அந்த 9 ரசூலுல்லாஹ் கடந்து வந்ததனால 10ல இருந்ததனால அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பாப்போம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடன் இருக்கவில்லை, வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஆசுரா 10வது நாள் தான் அசலானது, அந்த நாள் தான் பிடிக்கிறது. மார்க்க ரீதியான நிகழ்வு, அல்லாஹ்வின் நாட்களில் ஒரு நாளாக ஆசுரா வந்து விட்டது.
யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 9ஐயும் சேர்த்து பிடிக்கணும் என்பதனால ரசூல் அடுத்த வருஷம் உசுரோடு இருந்தா 9ல பிடிப்பேன் என்று சொன்னாங்கன்றதையும் வச்சு 9லும் பிடிக்கணும் என்று நாங்கள் விளங்கணுமே தவிர 9ல் தான் பிடிக்கணும் என்பது அது மார்க்கத்துக்கு ஏற்புடைய கருத்தாக இல்லை என்பதையும் நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம்.